Hi folks, this is Zoya. Welcome to my YouTube channel. So Demonte Colony 2 அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா அஜய் ஞானமுத்து அவர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து ஒரு முக்கியமான படம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து Demonte Colony 1 அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இமைக்கா நொடிகள் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படம், பெரிய லெவலில் வந்து ஹிட்டான படம். ஸோ எப்போவுமே ஒரு டேரக்டருக்கு வந்து ரெண்டாவது படம் தான் வந்து முக்கியமான படம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மொதல் படம் வந்து அவருக்கு உழைப்பு கிடைச்ச வெற்றி, பட் ரெண்டாவது படத்தில் தான் ஒரு உண்மையான தகமை தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ரெண்டாவது படம் ஹிட் ஆச்சுனாலே வந்து ஒரு நல்ல டேரக்டர், உத்தரமான டேரக்டர் அப்படின்ற ஒரு அக்செப்டன்ஸே அப்போ தான் வந்து வரும். ஸோ அவருக்கு வந்து ரெண்டாவது படம் வந்து பார்த்தீங்கன்னா இமைக்கா நொடிகள் வந்து பார்த்தீங்கன்னா நயன்தாரா, விஜய் சேதுபதி, அனுராக் கஷ்யப், அதர்வா அந்த மாதிரி ஒரு மல்டி ஸ்டாரை வச்சு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டை கொடுத்துட்டாரு. ஸோ இந்த டேரக்டர் வந்து தமிழ் சினிமாவில் டாப் 10 டேரக்டரில் வந்து இவங்க வரதுக்கான எலிஜிபிலிட்டி வந்து இவருக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அந்த டேரக்டர் அடுத்து என்ன படம் பண்ண போகிறாங்க அப்படின்னு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் கோபுரா அப்படின்னு சொல்லிட்டு படம் பண்ணதாக இருந்தது. அப்படியா சூப்பர் அப்படின்னு இருக்கும்போது அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து அந்த ஃபர்ஸ்ட் லுக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் சாரோட எல்லா கெட்டப்பும் போட்டிருக்கு. அப்படியே வந்து அந்த போஸ்டர் பார்க்கும்போது ஏ ரஹ்மான் மியூசிக் இருக்குது. ஸோ அதை பார்க்கும்போதே வந்து என்னச்சுன்னா இவங்க வந்து தமிழ் சினிமாவோட டாப் 10 டேரக்டரில் ஆல்ரெடி வந்துட்டாங்கடா, எலிஜிபிளாக ஆல்ரெடி வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு ஹாப்பி நியூஸ் மாதிரி தான் அது வந்து இருந்தது. ஸோ இந்த கோபுரா படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த படத்து மேலே ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருந்தது. ஸோ 5 வருஷம் கழிச்சு அந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஈவன் அந்த படம் பண்ணிட்டு இருக்கும்போது விக்ரம் வந்து பொன்னியின் செல்வன் வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க, மகான் வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ கோபுரான்ற படம் வருமா வராதா அப்படின்ற ஒரு கொஷின்கே வந்து மக்கள் வந்து போயிட்டாங்க. கடைசியாக ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் கோவிட்லாம் முடிஞ்சு அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது வீட்டுக்குள்ளே வந்து பாம்பு வந்து பாம்புன்னு சொல்லிட்டு அடிக்கிற மாதிரி அந்த படத்தை வந்து ஃபஸ்ட்டு ஷோலேருந்தே மக்கள் போட்டு அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டெக்னிக்கலாக அந்த படம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங், பட் ஸ்டோரி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த படம் வந்து ரொம்ப 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 வீக்கு. ஸோ அந்த படத்தில் வந்து வில்லன் கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்றதுனால ஹீரோவோட அந்த ஹீரோயிசம் அப்படின்ற ஒரு விஷயமே மிஸ் ஆகுது. ஸோ அதனால் மக்களால் அந்த படத்தை வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியல. ஸோ அந்த படம் வந்து ரிலீஸ் ஆன ஃபஸ்ட்டு ஷோலேருந்து அந்த படத்துக்கு வந்து வெறும் நெகட்டிவ் ஃபீட்பேக்காக வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து அஜய் ஞானமுத்து வந்து ஒரு கம்பேக் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து தள்ளப்பட்டாங்க. ஸோ அதனால அவங்க எடுத்து ஆல்ரெடி ஹிட்டான படம் முதல் படம் டிமான்டி காலனியோட பார்ட் 2 வந்து எடுக்க எனக்கு பர்சனலாக அதில் உடன்பாடு கிடையாது. ஒரு டேரக்டர் ஃப்ளாப் கொடுத்துட்டாங்கன்னா அந்த டேரக்டர் முந்தைய ஹிட்டான படத்தோட பார்ட் 2 எடுக்கிறது வந்து அது வந்து யூஸ்வலான விஷயமா இருக்குது. எனக்கு பர்சனலாக வந்து அப்படி பண்ணுறது வந்து அவ்வளோ உடன்பாடு கிடையாது. பட் அவருக்கு என்ன சுச்சுவேஷனோ, ஸோ இந்த படம் வந்து அவருக்கு கம்பேக் படமாக இருக்குதா இல்லையா வாங்க பார்க்கலாம். லெட்ஸ் கோ. டிமான்டி காலனி 2 இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அருள்நிதி, பிரியா பவானிசங்கர், வேட்டை முத்துக்குமார், அருள் பாண்டியன், அப்புறமேட்டு கோபுரால் அவர் நடித்த மீனாட்சி கோவிந்தராஜன், அதுக்கப்புறமேட்டு ஷாஜானு காலித் அப்படின்றவங்க, இன்னும் பல பேர் நடித்து இந்த படத்தை வந்து அஜய் ஞானமுத்து வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. சாம் ஜிஎஸ் வந்து மியூசிக் வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா அஜய் ஞானமுத்தோட மேக்கிங் தான். ஸோ இந்த படத்தோட ஆக்சுவலி டிமான்டி காலனி 1 வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் தான் மெயின் கூட, 4 பேருமே செத்து போயிடுவாங்க இன்க்ளூடிங் ஹீரோ. ஸோ இந்த படத்தோட பார்ட் 2 வந்து எடுக்கிறாங்க, அதோட கண்டினியூஷன். ஸோ அதில் நடிச்சு அருள்நிதி இதில் வந்து மெயின் லீடாக பண்ணுறது எப்படி சாத்தியம், அவங்க செத்து போனதுக்கப்புறம் மறுபடியும் எப்படி டிமான்டி காலனி 2 வந்து நடிப்பாங்க அப்படின்ற ஒரு கியூரியஸ் வந்து இருந்தது. பட் அந்த கியூரியஸ்க்கு இந்த படம் வந்து பதில் சொல்லிச்சு. ஸோ ஃபஸ்ட்டாக ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து பயங்கர என்கேஜிங்காக இருந்தது, பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காகவுமே படம் வந்து இருந்தது. இந்த ஃபஸ்ட்டாக ஃபுல்லாகவே டிமான்டி காலனி 1க்கும் டிமான்டி காலனி 2க்கும் கனெக்ட் பண்ணுற ஒரு ஃபேக்டர் தான் ஃபர்ஸ்ட்டாக ஃபுல்லாகவே காட்டியிருந்தாங்க. அதாவது டிமான்டி காலனி 1 வந்து அந்த 4 பேர்த்தோட லைஃப்பில் வந்து ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது பேரலாக வேக ஒருத்தவங்க லைஃப்பில் வேக ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும். ஸோ இந்த 2 ஸ்டோரியுமே கனெக்ட் பண்ணுற இடத்துல தான் இந்த டிமான்டி காலனி 2 அப்படின்ற ஒரு கான்செப்டே ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் வந்து படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப். இது பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. ஓகே, இந்த விஷயம் இங்கே நடந்துட்டப்போ அங்கே வேக விஷயம் நடந்துட்டு இருக்கு, ஓகே அப்போ எப்படி இது கனெக்ட் ஆகுது, அடுத்து என்ன அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியில் ஃபுல்லாகவே ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து போச்சு. ஆக்சுவல் ஸ்டோரி செகண்ட் ஹாஃபில் தான் வந்து காட்டுறாங்க. இப்போது ஆக்சுவல் ஸ்டோரி வந்து செகண்ட் ஹாஃபில் காட்டும்போது டிமான்டி காலனி 2ன்னு சொல்லியாச்சு. அப்போ டிமான்டி காலனியோட 1ல் நடந்த விஷயங்களே இதில் கண்டிப்பாக காட்டியே தான் ஆகணும். அந்த ஒரு டச்சு வந்து கண்டிப்பாக இருந்தே ஆகணும். ஆனால் அதில் காட்டின அதே சீன்ஸை இதிலே காட்டினா கண்டிப்பாக மக்களுக்கு போர் அடிச்சிடும், சலிப்பு தட்டிடும். இதுதான் ஆல்ரெடி பார்த்துட்டோமே அப்படின்ற ஒரு எண்ணமும் வந்துடும். ஸோ அதே கான்செப்ட், ஆனால் சீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே வேக. ஸோ அந்த இடத்துலையுமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் சின்னதாக பிசுக்கு தட்டியிருந்தால் கூட செகண்ட் ஹாஃப் வந்து டோட்டலாக வந்து கொலாப்ஸ் ஆகிருக்கும். ஸோ படம் வந்து ஃபெயிலியர்
நிறைய அதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. அதை வந்து அழகாக ஹேண்டில் பண்ணிட்டாங்க அஜய் ஞானமுத்து. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அருள்நிதி நடித்த முக்காவாசி படங்களில் ஹீரோயினோட சேர்ந்து டூயட் பார்க்க மாதிரியான சீன்ஸே இருக்காது. ஒரு சில படங்களில் ஹீரோயினே இருக்க மாட்டாங்க. டிமாண்டி காலனி ஒன்றுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து கிடையாது. ஸோ அந்தளவுக்கு கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த கதைக்கு அந்த ஹீரோ என்ன பண்ணணுமோ அதை மட்டுமே பண்ணக்கூடிய ஒரு ஹீரோவாக தான் வந்து அருள்நிதி இருந்திருக்காங்க. அதாவது அவங்க வந்து சினிமா மேலே எவ்வளோ பேஷனாக இருக்காங்க அப்படின்றது வந்து இந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த படத்தில் வந்து அருள்நிதி பேருக்கு தான் ஹீரோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பிகாஸ் அவருமே ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாதிரி தான் நடிச்சிருந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் பிரியா பவானி சங்கர், அருண் பாண்டியனுக்கு கூட, வேட்டை முத்துக்குமாருக்கு கூட அருள்நிதியோட பவர்ஃபுல்லான ரோல் இருந்த மாதிரி எனக்கு வந்து பர்சனலாக வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ அருள்நிதியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஆர்டிஸ்ட்னு சொல்லும் போது ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாதிரி தான் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அகெயின் வந்து சினிமா வந்து ரொம்ப லவ் பண்ணுற ஒரு பர்சனலாக தான் இந்த மாதிரி பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அஜய் ஞானமுத்துக்கும் அவர் வந்து ரொம்ப க்ளோஸ் அப்படின்றதால அவருக்காகவும் இதை பண்ணதாகவும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அருள்நிதியோட சாக்ரிஃபைஸ் வந்து இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ். அவங்க வந்து கொஞ்சம் வந்து என்னப்பா அது எனக்கு வந்து கேரக்டரே அவ்வளோவா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கதையில் ஏதாவது ஆல்டர் பண்ணணும்னு போயிருந்தோன்னா இந்த படம் வந்து கொலாப்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருந்திருக்கு. அதுக்கப்புறமேட்டு இந்த படத்தை நடிச்சு எல்லாருமே அவங்களோட நடிப்பை வந்து அவ்வளோ அழகாக வந்து டெலிவரி பண்ணியிருந்தாங்க. பிரியா பவானி சங்கர் ஆகட்டும், இன்னும் சொல்லப்போனால் அவங்களாம் வந்து ஒரு அன்லக்கியான ஒரு ஹீரோயின் அவங்க நடிச்சில படம் ஓடாது அப்படின்ற மாதிரி இந்த டயத்தில் இந்த படம் வந்து அவங்க அந்த பேரை வந்து ஃபேர் அவுட் பண்ணுற மாதிரியான ஒரு படமாக வந்து இந்த படம் வந்து அவங்களுக்கு வந்து அமைச்சிருக்கு. ஸோ அருண் பாண்டியன் ஆகட்டும், வேட்டை முத்துக்குமார் ஆகட்டும், இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ரோலை வந்து அவ்வளோ அழகாக வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து சாம் சிஎஸோட மியூசிக்கு. ஸோ சாம் சிஎஸோட இனிஷியல் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட மியூசிக்கில் வந்து ஒரு கிளாஸினஸ் இருக்கும், ரொம்ப கிளாசிக்காக வந்து போட்டுருப்பாங்க. அதே நேரத்தில் அது மாசாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் நாள் போக்கில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட மியூசிக் நல்லாவே இருந்தாலும் அந்த ஒரு பழைய ஒரு சாம் சிஎஸ் அப்படி சொல்லுவாங்க, அந்த கிளாஸாக போட்ட மியூசிக் வந்து மிஸ் ஆன ஒரு ஃபீல் எனக்கு வந்து இருந்தது. ரொம்ப லவுடாக இருக்கும், நல்லா இருக்குமானா ரொம்ப லவுடாக இருக்கும், கையமையான்னு இருக்கும். பட் இந்த படத்தில் அஜய் ஞானமுத்தோடு அவர் ஒர்க் பண்ணதாலே என்னமோ தெரியல. ஸோ வந்து அந்த பழைய சாம் சிஎஸோட அந்த ஒரு கிளாஸியான ஒரு பிஜிஎம்மை வந்து இந்த படத்தில் வந்து நம்மளால் வந்து கேட்க முடிஞ்சுது. அவங்களுடைய பிஜிஎம் வந்து படத்துக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ் இவ்வளோ தான். அதுக்கப்புறமேட்டு நெகட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா படத்தில் ஏகப்பட்ட சிஜி ஒர்க்ஸு. ஸோ படத்தில் சிஜி ஒர்க் இல்லை, சிஜி ஒர்க்கில் தான் படமே இருக்குது அப்படின்ற அளவுக்கு ஏகப்பட்ட கிராஃபிக்ஸு. ஸோ அவங்க செகண்ட் ஹாஃபில் வந்து டிமாண்டி காலனியோட ஃபஸ்ட்டு பார்ட்டோட கான்செப்ட் எடுத்து வேகமாகான சீன்ஸை வச்சாலுமே அது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா கனெக்ட் ஆகலை. ஏன் அப்படின்னா இந்த படம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு பேய் படம் பார்க்க ஒரு ஃபீலே வரல. ஸோ டிமாண்டி காலனி ஒன்று பார்க்கும்போது அதில் வந்து நிறையா வந்து ஒரு த்ரில்லர் சீன்ஸில் வரும், நம்மளை பயமுறுத்துற மாதிரியான சீன்ஸில் வரும். பட் இந்த டிமாண்டி காலனி 2ல் வந்து அந்த மாதிரியான சீன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் மிஸ் ஆச்சு. ஒரு ரொம்ப ட்ராமாட்டிக்காக இருந்த மாதிரி இது ஒரு பேய் படம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த சுச்சுவேஷனை நம்மளை வச்சு பார்க்க முடியல, இதெல்லாம் நடக்குமாடா அப்படின்ற ஒரு ஃபீல் தான் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து இருந்தது. பட் மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டால் வந்து தாராளமாக இந்த படம் பார்க்கலாம், ஒர்த் டு வாட்ச். செகண்ட் ஹாஃபில் இந்த மாதிரி நெகட்டிவ்லாம் இருந்தாலுமே நமக்கு போர் அடிக்காமல் என்கேஜிங்காக தான் வந்து போகுது. ஸோ இந்த படத்தை ஃபேமிலியோட போய் செலிப்ரேட் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்து பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.